விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசி வந்து 8வது ராசி. மேஷத்துலேருந்து கணக்கெடுக்கும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. அப்போ விருச்சிகம் வந்து 8வது, தனுசு வந்து 9வது ராசி. இந்த விருச்சிக ராசி 2025 எப்படி இருக்குது? அஷ்டம சனி கடகராசிக்கு, அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்கு. அர்த்தாஷ்டமம்னா 4ஆம் இடத்துல சனி பகவான். சார் முடிவெடுக்கிறேன் பின்வரேன், முடிவெடுக்கிறேன் பின்வரேன், முடிவெடுக்கிறேன் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறேன். முந்தி வந்து இப்படி ஜெயிப்பேன், இப்போ அப்படி முடியல. முடிவெடுக்கிறதுக்கு அப்படி தடங்களாய் அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறேன் சார். கடவுளே எனக்கு ஏதாவது வழி கொடுக்க மாட்டியா அப்படின்னு பல நேரங்களில் நம்ம வந்து யோசிக்கிறது உண்டா இல்லையா? அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறுமா? 7ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருந்தது சார், பரவாயில்ல. ஒரு பக்கம் தடங்கள் வந்தாலும் காரியம் நடந்ததே. இப்போ 8ல் போய் குரு உட்கார போகிறார். இந்த 2025 சனி பகவான் இருந்த இடத்துல ராகு வரார். கேது வேற போய் கரெக்டாக 10ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. எனக்கு அப்படியே படன்னு யோசிக்கிறேன் சார், என்ன நேரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சிம்பிள், நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, இடமாற்றம் பண்ணும் பொழுது 1க்கு 100 முறை யோசிச்சுக்கணும். 1, காதல் விவகாரங்களில் கவனம் தேவை. 2, கணவன் மனைவிக்கிடையே 3வது மனுஷால கொண்டு வரக்கூடாது. 3, குழந்தை, அம்மா அப்பா குழந்தை இவங்களுடைய இந்த பேச்சு வழக்கில் கவனம் தேவை. பூர்வீக சொத்துல முடிவெடுக்கும் பொழுது கவனம் தேவை. இப்போ ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிட்டு வரேன். பூர்வீக சொத்து எடுக்கும்போது முடிவெடுக்கிறது, அதே மாதிரி யார்ட்டையா பேசுறது பழகிறதுல கவனம் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்துக்கு நம்ம ஈடுபடும் போது கூட 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. இடமாற்றம் டக்குன்னு மாறிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறேன். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, வீடு இடம் பொருள் வாங்கிறது, அந்த பொருளுடைய தரம்னு சொல்லுவாங்க. அந்த பொருளுடைய அந்த கெப்பாசிட்டி, குவாலிட்டி, குவான்டிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. நம்ம கொடுக்குற பணத்துக்கு அது வர்த்தா இல்லையா, இதை ரீசேல் பண்ண முடியுமா? இன்றைக்கி வந்து வாங்குகிறேன், அது வந்து இன்னொரு 1 வருஷம் 5 வருஷத்தில் எப்படி மாறும்? இந்த அனலைசிஸில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும். உங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் மற்றவங்கக்கிட்ட கேட்கணும். கேட்குறவங்களும் விருச்சிக ராசியாக நீங்கள் பார்த்துடக்கூடாது. அதனால் இந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக இடம் வாங்கிறதுல அந்த பேப்பர்ஸ் எல்லாம் 1க்கு 2 முறை படிக்கணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த கார்டை யூஸ் பண்ணும்போது பின் நம்பரை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர், இந்த சிக்னேச்சரில் நம்ம வந்து நீ தானே போட்டுக்கோ, வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. வாடகைக்கு இருக்கிறவர்கள், நீங்கள் டெனண்ட்டுக்கு விடுறீங்க, அந்த இடத்துல ப்ராப்ளமேட்டிக்காக வரக்கூடாத அளவுக்கு நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இதெல்லாம் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது. தாயாருக்கு தோல் சம்பந்தமான உபாதை இருக்கும். அவர்கள் வாகனத்தில் போகும்போது முடியாத காரியங்கள் செய்யக்கூடாது. சென்சிட்டிவான இடம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னால் முடியாத விஷயத்தை நான் செய்யக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஆகாது, இது சாப்பிட்டா சரியில்லை அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும். அடுத்தது சுப காரியங்கள். இந்த சுப காரியங்களை நிர்ணயம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட கேட்டு அவங்க இந்த டேட்டை மாற்றிருந்தா சரி. இந்த 1 வருஷத்தில் அவங்க என்ன சுபகாரியம் சொன்னாலும் அவங்களுடைய வழிக்கு நம்ம போயிடணும். நம்ம விடாப்புடியாக இல்லை எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு நம்ம அதை கெட்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க, உங்கள் கூட வேலை செய்கிறாங்க, டக்குன்னு வேலையை விட்டு நிறுத்திடாதீங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸில் கூட ப்ராப்ளம் வரலாம்.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நான் சொல்கிறது போல் 2025 படிப்படியாக சுத்தமாக மே மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் ஆரம்பத்தில் இது பெருசாக தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி சரியில்லாத மாதம் அப்படின்னு சொன்னால் ஆனி மாதம் உங்களுக்கு அவ்வளோ விசேஷம் இல்லை. சரியில்லாத மாதம் அப்படின்னா ஐப்பசி மாதம் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். இதெல்லாம் விருச்சிக ராசி என்பர்கள் கண்கூடவே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எனக்கு சாதகமாக இருக்குமா? சாதகமாக இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கணவனிடை மனைவிக்கிடையே நட்புகள், சந்தோஷம், பண வரவுகள், வீட்டில் பணம் சேமிக்கிறது, இது போன்ற காரியங்களில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. எங்கிட்ட பணம் இருக்குது, இந்த பணத்தின் மூலமாக ஏதாவது முதலீடு பண்ணலாம், ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம், ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு நல்ல காரியம் பண்ணலான்ற விஷயத்தில் மட்டும் இவ்வளோ கேர் எடுத்துட்டா போதும். மற்றபடி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சில நேரங்களில் துவண்டு போயிடாமல் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு நல்ல காரியங்கள் இருக்கும், பண வரவுகளும் இருக்கும், விரயங்களும் இருக்கும். கடன்களை முதல்ல தீர்த்தரணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிறரை நம்பி வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுக்கறது. நான் இந்த வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுக்க ₹1 கொடுத்தா அது 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் யாராவது ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் நம்பக்கூடாது. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் யோசிப்பீங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க IVF, IUI இதெல்லாம் பயின்றிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலும் உங்களுக்கு காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குழந்தைகள் வழியில் செலவுகள் அப்படின்னு இருக்கலாம், அது சுப செலவுகளாக பண்ணிக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இருக்குது. ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாத வேலையை எடுத்து செய்யாதீங்க, அதில் அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. மற்றபடி நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் பிறரோட கலந்துண்டு அதுக்கப்புறம் இந்த 2025 நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 2025க்குண்டான பலாபலன்கள்லாம் நான் சொல்லிட்டேன். 2025 சார் என்னுடைய தொழில் பற்றி கேட்டிருந்தீங்க, சொல்லிட்டேன். ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஒரு அடுத்த நிலை பொசிஷன் போகணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். திடீர் முன்னேற்றங்கள் அது எப்பவுமே ரொம்ப மனதளவில் எடுத்துக்கூடாது, ரொம்ப ஒரு பெருசாக நினச்சக்கூடாது. எப்பவும் போல் மைண்டை பேலன்ஸ்டாக வச்சிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். 2025 நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகர் பெருமானுடைய வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக மாறும். அதே மாதிரி மாதம் இருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, கிருத்திகை விரதம், இந்த கிருத்திகை அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருது, வேல் பூஜை பண்ணுறதுலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. சின்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஏற்கனவே அனுபவப்பட்டதுனால இதெல்லாம் பெருசாக இருக்காதுங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம எப்போவுமே பார்க்குறது உண்டு. சின்ன தொழில் எடுத்து பண்ணணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஆனால் என்னென்னா தொழில் பற்றி தெரிந்து கொண்டு அதை எடுத்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 2025 விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்து வர்றது தனுசு ராசி பார்க்க போகிறோம்.